ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தியோட ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ராஜ்மா கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டுறேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அப்படியே இதோட போட்டு வதக்கிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுறேன். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து, இப்போ 2 பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா 1 தக்காளி 1 வெங்காயம் போட்டு வதக்கினா போதும். ஒரு 4 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் தான் 2 தக்காளி 2 வெங்காயம் போடணும். ஸோ அதெல்லாம் பார்த்து கூட குறையும் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் ராஜ்மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். நான் இதை நைட்டே ஊற போட்டுட்டேன். இது ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஊறிச்சினா தான் உங்களுக்கு நல்லா வேகும். பாருங்கள், ராஜ்மா நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை கிட்னி பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை தான் நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு, ஊறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டாலும் போடலாம். நீங்கள் கிரேவி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் இதுக்கு உப்பு போடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சரியாக இருக்கும். இது நம்ம மசாலாவை அரைச்சிட்டு அப்புறமா நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடவே வாசனைக்காக 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இல்லை நீங்கள் பிரியாணி இலை கூட போட்டுக்கலாம். இது லைட்டாக செவக்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு, இது எண்ணெய் சூடாகி கருகிறதுக்குள்ளேயே நம்ம உடனேவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். ஸோ சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஸோ எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்படி சேர்க்கறதுனால லைட்டாக உங்களுக்கு கிரேவிக்கு நல்லா கலர் கிடைக்கும், அதனால தான் இப்படி சேர்க்குறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஜாரை அலசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த நம்ம சேர்த்த பேஸ்ட் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இது எப்படி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் வர்றதுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது 2 மட்டும் தான் சேர்க்கணும். கரம் மசாலா தூள் இப்போ சேர்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஒட்டாமல் எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நல்லா வர்றது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா ராஜ்மா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடவே உள்ளே ஊற்றிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஸோ கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைக்கு தக்க நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஸோ இது எனக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வேக வைக்கணும். இப்போது நம்ம வந்து காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை இருக்கு இல்லைங்களா, கஸ்தூரி மெத்தி, அதை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ டேஸ்டியான ராஜ்மா கறி ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த ராஜ்மா கறி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொட்டி நானோட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது, அதே நேரத்தில் ரொம்ப ருசியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடி எப்பயுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் கண்டிப்பாக எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எக்கீஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.